அந்த தமிழக வெத்துவெட்டு கழகத்து சார்பில் பேசுறவனுங்க இது திட்டமிட்டு சதி செய்யப்பட்டது. பொதுமக்கள்லாம் கொஞ்சம் யோசிக்கணுங்க. இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியாம். அதாவது இது அந்த இடத்துல கொடுத்தாங்க. அந்த இடத்துல கொடுத்த உடனே இப்படி சம்பவம் நடந்துச்சு. இப்படி சம்பவம் நடந்த உடனே எப்படி அரை மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு செந்தில் பாலாஜி வந்தாரு, எப்படி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்தாரு, உடனடியே முதலமைச்சர் இதுக்கு அறிக்கை வெளியிடுறாரு, உடனடியே முதலமைச்சர் கிளம்பி வந்தாரு. இது எப்படின்னு கேட்கறானுங்க இவனுங்க என்ன சொல்றது? செருப்பு எடுத்து அடிக்கலாமா அவனவன்? விஜயும் அடிக்கணும், அவன் கூடுகிற அந்த புஷி ஆனந்தா, அந்த நிர்மல்குமார், அந்த திருட்டலாட்டை திட்டானே அந்த ஆதவர்ஜன், அவன் அந்த கரூர் மாவட்ட செயலாளர், அத்தனை பேரையும் செருப்பு அறுந்து போற மாதிரி அடிக்கணும். அவன் கேட்கறான், இந்த மாதிரி சம்பவம் நடக்குன்னு தெரிஞ்சு உடனே எப்படி செந்தில் பாலாஜி அங்க வந்துட்டாரு? செந்தில் பாலாஜி செஞ்ச சஜி அண்ணா வேண்டா டே புறம்போக்கு பசங்களா, இதுக்கும் மாண்புக்கு அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு என்னடா தொடர்பு இருக்குது? அவர் கரூர் மாவட்ட திமுக செயலாளர், அவர் வீடு கரூர்ல இருக்குது. அவர் நேற்று கரூர்ல இருந்தாரு, அவன் கரூருக்கு வரான். அவர் கரூருடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் எப்படி கரூர்ல இருந்தாருன்னு கேக்குறானா? வயிற்றுக்கு சோறு துண்டு என்னடா துண்டுறீங்க நீங்க? ஒக்கால ஒளி என்னடா பார்த்தா என்னடா பேசுறீங்க? என்னடா பேசுறீங்க? நான் அதெல்லாம் பேசினா கோச்சுக்கிறீங்க? கரூர்ல சட்டமன்ற உறுப்பினர், அவர் வீடு கரூர்ல இருக்குது. கரூர்ல இல்லாம பனையூர் பங்களால விஜய் மாதிரி பனையூர் பங்களாட இருப்பாங்க. டே புறம்போக்கு நாய்ங்களா?